அடுத்ததாக திவ்ய கந்தாட்சியா, இதுக்கு பொதுவான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், திவ்யம் அப்படின்னாலே திவிபவம் திவ்யம்னு அர்த்தம். திவிபவம்னா லோகத்துல அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நாம கூட லௌகிகமாக ஒரு சிலதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப திவ்யமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த திவ்யம்னா என்ன அர்த்தம்னா லோகத்துல அந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். திவிபவம் திவ்யம், இந்த லோகத்துல இல்லாம ஏதோ வேறு ஒரு உலகத்துல சொர்க்காதிகள்ல இருக்கக்கூடியது போல அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியதான கந்தம், வாசனை, அதனால ஆட்சியா பரிவிருத்தா அப்படின்னு பொதுவான அர்த்தம். அதாவது அவளுடைய வரும்பொழுது அந்த வாசனையே என்ன ஆகுமா, அது லௌகிகமா இல்லாம ஒரு அலௌகிகமான திவ்யமான ஒரு கந்தத்துடன் கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் நீங்க இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். நக்கீரருடையதானது. அது எப்படி என்ன, வாசனைகள் எல்லாம் அவள்கிட்ட தான் ஏற்படும். வாசனைகளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. சௌந்தரலகரியில கூட சொல்லுவார், புஷ்பங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கு அங்க இருக்கு அப்படின்னா, அவளுடைய சிரோருகத்தில் இருக்கக்கூடிய வாசனையெல்லாம் கிரகிச்சுட்டு தாங்களும் வாசிதமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அம்பாளுடைய சிரஸ்ல எல்லாம் உட்காந்துதான் புஷ்பங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நம்ம கூட சில சமயம் தோணும், அது எப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு. அது வாத்தியார் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த லோகமே ஈஷாவாசியம் இடம் சொல்றோம்னு அம்பாளுடையதான சிருஷ்டியில ஏற்பட்டது. நாம அந்த மாதிரி சிலதெல்லாம் சிருஷ்டி பண்ணுவோம் கனவுல. வேதாந்த சாஸ்திரம் சொல்லும், இப்ப கனவுல நம்ம பலவிதமான வாசனைகளை நுகர்வோம். எவ்வளவோ வாசனைகளை நுகர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கனவுகள் வரலாம். ரோஜா பூ வாசனை மாதிரியோ அல்லது செண்பக பூவை நாம நுகர்ந்து பார்க்கிற மாதிரியோ அப்படி ஒரு வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய கனவுல ஏற்படலாம். உண்மையா அந்த வாசனை ஆறுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட மனசுனால கிரியேட் பண்ணப்பட்டதான வாசனைகள் தான். இந்த சின்ன குழந்தை எல்லாம் அப்படி கையை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2-3 எல்லாம் சொல்லி, இப்ப பாரு மாம்பழ வாசனை அடிக்கிறது பாரு அப்படின்னு அந்த பிரமை அந்த அதே சிந்தனையில இருக்கிறதுனால கையை மூந்து ஆமா மாம்பழ வாசனை அடிக்கிறது ஏதோ மந்திரம் நினைச்சு போறோம். நம்மாலேயே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு சில செயல்கள் அது நமக்கு அந்த சமயம் தெரியறது இல்லை. லோகத்துல நாமளே கனவுல பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி வாசனையை நுகர்வோம், ரூபங்களை எல்லாம் பார்ப்போம், பலவிதமான காட்சிகளை எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் யாருது அப்படின்னு கேட்டா எல்லா வாசனையும் எல்லா விதமான நிறங்களும் எல்லா விதமான குணங்களும் நம்மளோடதுதான். அப்ப இந்த லோகம் முழுசும் அம்பாளுடையதான அந்த மாயினால சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னு வரும்பொழுது இந்த வாசனைகள் எல்லாம் அவளுடைய வாசனையாகத்தான் இருக்கணும், வேற ஒரு வாசனையா இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாசனை இல்லையே நமக்குள்ள. நாம கையில பூ வச்சுட்டா படுத்துக்கிறோம், அப்படியே பூ வச்சுன்னு படுத்துட்டா கூட அந்த வாசனையை நம்மளால நுகர முடியாது. ஏன்னா அதை நுகரக்கூடியதான கிராணேந்திரியம் வேற, இந்த கிராணேந்திரியம் அதை நுகராது. இந்த கிராணேந்திரியம் அதை நுகர்ந்தாலும் நான் நுகர்ந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவன் தூங்கிட்டு இருக்கான். அதனால நமக்குள்ள ஏற்படுத்தப்படக்கூடியதான ரூபரசாதிகள் எல்லாம் எப்படி இருக்கோ அது போல அம்பாளால சிருஷ்டி பண்ணப்பட்ட எல்லாம் வெளியில வரும்பொழுது அவளுடைய கந்தம் தான் வெளியில தெரியறதே தவிர நாம தான் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் புஷ்பத்தினுடையதான கந்தம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். புஷ்பங்களே எங்கிருந்து கந்தத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டியிலிருந்து கந்தத்தை எடுத்துக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்டதான ரூபங்களாக இருக்கட்டும். ரூபங்கள் எல்லாம் பாருங்க, அந்த வண்ணத்து பூச்சிக்கு யார் பெயிண்ட் பண்ணினா எப்படி திடீர்னு அந்த முட்டையில இருந்து தான் வருதுன்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும். ஒரு இதுல இருந்து வந்ததுன்னா இப்ப ஒரு பறவையினுடையதான அண்டத்திலிருந்து வரக்கூடியதான அதே பறவையினுடையதான நிறத்துல தான் இருக்கு. அந்த பட்டர்ஃபிளைக்கு மட்டும் எல்லாம் ஒரே இதுல இருந்து வெளியில வந்ததுனால ஒவ்வொன்றும் ஒரு நிறமா இருக்கேன். என்னன்னா அம்பாளுடையதான சிருஷ்டி. அதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த சிருஷ்டியெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா லோகம் எப்பேற்பட்டது, அம்பாள் பரம காரணிகன்னு நமக்கு தெரியும். என்ன ஒரு பெரிய கவர்னன்ஸ் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் உள்ள மூச்சை இழுக்கிறோம், வெளியில மூச்சை விடுறோம், எத்தனை காரியம் உள்ள நடக்குது நமக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாதானே தெரியும். அதுக்குள்ள அத்தனை வயிறுல இருக்கக்கூடிய சிறிய சிறிய பைகள் எல்லாம் ரொம்பி அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிரிக்கப்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடியதான கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் அந்த குட்டி பலூனுக்குள்ள நிரப்பப்பட்டு அது லங்ஸ் சுருங்கின உடனே எல்லாம் வெளியில் வரும். இது ஒரு செகண்ட்ல நடந்துட்டு எப்பேற்பட்ட வேலை உள்ள நடந்துட்டு இருப்பது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது உலக அதிசயங்கள் தாஜ்மஹாலோ சீன மருத்துவரோ இருக்க முடியாது. நம்ம சிஸ்டமே ஒரு பெரிய இது. அந்த சிஸ்டத்தை யார் முதல்ல அனுப்பி விட்டா வாட்டு ஓடிட்டு இருக்கு நமக்கு தெரியவே இல்லை. அது ஓடிட்டு இருக்கா ஓடுங்க, யாரும் அப்பப்ப இருக்குமா இல்லையான்னு தொட்டு பார்த்துக்கிறது இல்லை, நாடி பார்த்துக்கிறது இல்லை. அது வாட்டு போயிடுது. அது என்ன ஏது சாரோதன் சொல்லுவான், இல்ல இல்ல அதெல்லாம் ஆக்சிடென்டல் அப்படின்னா. சரி, அப்ப நிக்கணுமே, ஏதாவது ஒரு ஒரு போர்ஸ் கலந்து விட்டா நிக்கணுமோ இல்லையோ, அது கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு போர்ஸ் வேணுமோ இல்லையோ. இல்ல இல்ல சார் அது எல்லாம் சேர்ந்தா கிளம்பும்னாங்க.
சரி எல்லாம் சேர்ந்தா கிளம்பணும்னா அது ஏதாவது இருக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமே. இப்ப எல்லாம் போயிட்டு சார் நிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் போனப்புறம் நிக்கல, இது இருந்தா தான் மற்றதெல்லாம் நிக்கிறது. அதனால சாதகனுடைய யாரோ ஒரு ஏதோ அதுதான் நாம என்ன சொல்லுவோம், நியதி தத்துவம்னு சொல்றோம் சாஸ்திரங்கள்ல. இவைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக ஒருத்தன் இருக்கான். ஈசாவாசியம் சொல்ற மாதிரி யாருக்கு பயந்துட்டு சூரியன் உரிக்கிறானோ, பயந்துட்டு தான் என்ன அர்த்தம், நான் கைகட்டு இருக்காங்கிற அர்த்தம் இல்ல, யாருடைய ஆணைப்படின்னு. அப்ப நியதி தத்துவங்கிறதான ஈஸ்வரன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவளுக்கு இன்னது இன்னொரு மாதிரியான கர்மாக்கள், அந்தந்த கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த இயக்கம் அப்படிங்கறத ஏற்படுத்தி வச்சுட்டு உள்ளுக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்காரு. அது வரைக்கும் அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் சிஸ்டமா கரெக்டா நடக்கும். அவர் அப்படி வெளியில வந்துட்டார் அப்படின்னா இதெல்லாம் போய் காத்து போன பலூன் மாதிரி. அதனாலதான் சீவாஜா தன்னுடைய நான் லெக்சர்ல சொல்லும் போது ஒரு தடவை சொன்னார், கடவுள்னு ஏன் பேரு அப்படின்னா, உள்ளிலிருந்து கடந்து செல்வது கடவுள். உள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது ஒரு பர்டிகுலர் நிலை வந்த உடனே கடந்து வெளியில போயிடுவதாம். உள்ளிருந்து கடந்து செல்கின்ற காரணத்தினால அவர் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த தத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதான் ஜீவ தத்துவம்னு சொல்றோம். சாஸ்திரங்கள்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்தர்யாமி, நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் எல்லாம் சொல்றோம். ஆனா அது வேற வேற பேரால சொல்றோம். மனசாட்சின்னு சில பேர் சொல்றா, ஒரு சில பேர் அந்தர்யாமின்னு சொல்றா, ஒரு சில பேர் ஜீவாத்மான்னு சொல்றா, ஒரு சில பேர் நான் அப்படிங்கிற ஈகோல இருக்க அந்த சென்ஸ சொல்றா, ஏதோ ஒண்ணு. ஆக இவைகளையெல்லாம் கடந்து ஒரு ஆட்டுவிக்கக்கூடியதான ஒரு தன்மை இருந்தாகும். அது இல்லைன்னா நடக்காது. ஏன் போகிறது அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு பிபி 200 இருக்கு, ஒருத்தருக்கு குறைவா இருக்கு. இது என்ன ஆச்சு? இதெல்லாம் நாம பண்ணிட்டு இதெல்லாம் கிருத்திரிமம் இது. பகவான் எல்லாரும் ஒரே மாதிரிதான் சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்காரு. இதுக்குதான் தோஷம்னு, தோஷஜம்னு. தோஷஜம்னா நம்மளுடையதான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இழுத்து போட்டு ஏற்கனவே இங்க சொன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை. நாமெல்லாம் துக்கின்னு நினைச்சுட்டு இருக்கோம். துக்கிங்கிறதே கிடையாது, துக்கம்ங்கிறதே நமக்கு கிடையாது. இவைகளெல்லாம் துக்கமே கிடையாது, இதெல்லாம் அஃபெக்ஷன். அதுக்கு வாத்தியார் கதை சொல்லுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையில இருக்குன்னு ஒரு தடவை இங்க சொன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு ராஜா இருந்தாராம். அவர் என்ன பண்ணாரா, திடீர்னு லோகத்துல யாரும் சுத்தி பார்த்து கூட்டு மாடாவன அப்படின்னு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா, எங்கேயோ போய் சுத்தி பார்த்தா, ஆற கேட்டாலும் ஏதாவது ஒரு துக்கம் சொல்லிட்டு தான் இருக்கான், யாரும் சுத்தின்னே சொல்ல மாட்டேங்கிறான். கடைசியில பார்த்தா அந்த அரண்மனையில இருந்து கொஞ்சம் தூரத்துல ரோடு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவன் பாட்டு படுத்துட்டு இருக்கான். அவனையும் எதுவும் விட்டு வைப்பானேன்னு அவனையும் கேட்டா, அவன் ரொம்ப சந்தோஷமா சொன்னாதான் நான் சுக்கின்னு. மந்திரி வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது உங்களை சுக்கின்னு சொல்றானே, என்ன நிஜமாதான் சொல்றான்னு திருப்பி சிரிச்சுட்டே சொன்னானா, அகம் பரம சுக்கி அப்படின்னா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியகரமா போயிட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா அப்படி இருந்தா பாத்துவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜாட்ட போய் சொன்னாலும், இந்த மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் சுக்கியான்னு கேட்டா பரம சுக்கினான்னு சொல்லி சொல்றாரு. இது என்ன சமாச்சாரம்? உடனே அந்த ராஜாவுக்கு அது எப்படி ஒரு ஆள் சுக்கியா இருக்க முடியும்னு ஒரு யோஜனை இருக்கு. அவனை போய் எடுத்துன்னு வாங்கடான்னு. ஆனா சரி நீ வாழலாம், அவனை அழிச்சுன்னு போனா. ராஜாட்ட போய் கேட்டார், என்னப்பா நீ சுக்கியாமேன்னா, மறுபடியும் சொல்றேன் அகம் பரம சுக்கி அப்படின்னா. ராஜாவுக்கு எப்படி நீ சுக்கியா இருக்க முடியும், எப்படி பரம சுக்கியா இருக்க முடியும்? நான் இவ்வளவு துக்கியாக இருக்கேன், இவ்வளவு வசதிகள் இருக்கு எனக்கு, நான் இவ்வளவு துக்கியா இருக்கேன், நீ எப்படி சுக்கியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் ராஜா. அவனை பார்த்து, நீ துக்கியா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். அவன் உடனே மெடிக்கல் புல்லட்டின் மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது பட்ட மகிழ்ச்சிக்கு தலைவலியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பட்டத்தையான பிரசவிக்காத வரைக்கும் எல்லாம் துக்கத்தினுடைய லிஸ்ட்ல சொல்லிட்டான். அதனால துக்கம், அதனால துக்கம், அதனால துக்கம், அதனால துக்கம்னு வருஷா சொல்லி இத்தனை வசதிகள் இருந்தும் நான் துக்கியாக இருக்கனே அப்படின்னா. திரும்பி சிரிச்சுட்டா, நீ துக்கியே இல்லடான்னா ராஜாவை பார்த்து. ஏண்டா இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் துக்கமே இல்லை, இதெல்லாம் ஆரோட துக்கம் தான். தலைவலி உனக்கா உங்க ஆட்டுக்காரிக்கான்னா, அவன் பட்ட மகிழ்ச்சிக்கு தான். அப்ப துக்கம் விட வேண்டிய அவனா நீ ஆனா இல்ல, அவன் துக்கப்படுறாங்க அதனால என்ன, அது அஃபெக்ஷன் தான். That which affects is an affection. ஐயோ நமக்கு வேண்டியவாளாச்சே அவளுக்கு தலைவலிக்கிறதேன்னு இவங்க அவளுடைய துக்கமானது இவனை பாதிச்சிருக்கே தவிர இவனுக்கு வாஸ்தவமா துக்கம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா இல்ல. ஏன்னா இந்த தலைவலியினால இவனுக்கு துக்கமாக இருந்ததுன்னா அவன் எத்தனை நேரம் துக்கப்படுறாளோ, எத்தனை அளவு டென்சிட்டியில துக்கப்படுறாளோ இவன் மறந்தும் படுறதில்லை. இதை விட இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆத்துக்காரிக்கு தலைவலி இருக்கிறதே மறந்து போடுது சில பேருக்கு, அது போயிடுவேன். அப்ப அது துக்கம் இல்ல, இது சொல்லி என் அஃபெக்ஷன் அப்படின்னா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டே வந்தான். இப்போ இது எதுவுமே ஒண்ணுது இல்லையடா,
நீ இதெல்லாத்தையும் வச்சுட்டு துக்கி துக்கின்னு சொல்றியே, உனக்கு என்ன துக்கம் தான்? அப்பதான் அவனுக்கு விஷயமானது புரிஞ்சுது. துக்கம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு, உனக்கு இப்ப தனிப்பட்ட முறையில ஏதாவது துக்கம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். ஐயோ, எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஞானம் இல்லையே, அந்த துக்கம். அதுதான் உண்மையில துக்கம். அகம் துக்கின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆத்ம ஞானம் இல்லாமல் அனாத்ம விஷயத்தெல்லாம் நீ எடுத்து மேல போட்டுட்டு திட்டாடிட்டு இருக்கேடாப்பா, அதுதான் மகன் துக்கம். இதெல்லாம் துக்கமே கிடையாது. இத தெரிஞ்சுக்கோ. அகம் துக்கிங்கிறதான எண்ணமே உனக்கு வராது. இதெல்லாம் என்னன்னா எல்லாம் டிரான்சிட்டரி. பக்கத்தாத்து குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு துக்கம். அது எத்தனை நாள் இருக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஆயுள் சந்தோஷம். அதுக்கப்புறம் மூணாவது ஆத்து பொண்ணுக்கு ஆகலையேன்னு துக்கம். இதெல்லாம் துக்கம்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் துக்கமே கிடையாது. அதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன். அவளுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற காரணத்தினால, நட்புனாலேயோ பிறப்புனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அவ பேர்ல நமக்கு இருக்கிற அக்கறையினால என்ன ஆகுது, அவளுடைய சுகங்களால நாம பாதிக்கப்படுறோம், அவளோட துக்கத்தினால நம்ம பாதிக்கப்படுறோமே தவிர அகம் சுக்கின்னோ அகம் துக்கின்னோ சொல்றதெல்லாம் தெரியும். அகம் துக்கின்னு எப்ப சொல்லணும்னா, ஒரே ஒரு சமயத்துலதான் சொன்னா, ஐயோ ஆத்ம தத்துவத்தை விட்டுட்டு அனாத்ம விசாரம் பண்ணி உட்கார்ந்துருக்கமே, அப்பதான் அகம் துக்கி. அனாத்ம விசாரம் இல்ல, ஆத்ம விசாரத்துல இருக்கும். எல்லாம் வாசாந்தி ஜீர்ணானி யசாதிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணிங்கிறதான ஞானம் வந்தாச்சுன்னா அகம் சுக்கின்னு தனியா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அப்ப என்ன பண்ணாருன்னா, சுகம் துக்கம் முதலானவைகள் எல்லாம் நீ ஏறிட்டுக்கிறதப்பா, நீ வாஸ்தவமா சுகி. ஏன்னா துக்கி மாதிரி நீ நினைச்சுக்கிட்ட ஒண்ணு. அதான் விவேகானந்தர் சொல்லுவார், யாராவது ஒருத்தர் ஐஎம் புவர்னு நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவனை பணக்காரனா நீங்க ஆக்க முடியாது. unless he understands that I am not poor, what amount of money that you are going to give it to him will never make him as a rich person. அப்போ அகம் சுகி அகம் துக்கின்னு சொல்லிட்டே உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் என்னைக்குமே சுகப்பட முடியும். அகம் சுகின்னு யார் சொல்றானோ அவன் துக்கமும் பட மாட்டான். அது இந்த பிலாசபியை தான் அவன் புரிய வச்சா அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிற பிக்ஷாரி. வேதாந்தம் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு, நீ தேவையில்லாத துக்கி துக்கின்னு நினைச்சுட்டு இருக்காத, இந்த நீ அப்படிங்கிற பதார்த்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. இதுக்குதான் தத்துவசியாதி வாக்கியங்கள் எல்லாம். சச்சப்தத்தினுடைய அர்த்தம் வேற, தொம்சப்தத்தினுடையதான அர்த்தம் வேற. இந்த சச்சப்தத்தையும் தொம்சப்தத்தையும் நல்லா புரிஞ்சுட்டேன்னா அசிங்கிறது உனக்கே தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் வேதாந்தம் சொல்லிட்டே இருக்கு. அதை அவன் ஒரு வாக்கியத்துல அவன் சொன்னா, வேதாந்த பல விஷயங்கள்ல உபனிஷத்து ரூபமாகவும் பாஷ்யங்கள் மூலமாகவும் நம்ம பெரியவாள்லாம் திருப்பி 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 நமக்கு சொல்லிட்டு இருக்கா. நாம இன்னும் அந்த ரெண்டுத்தையும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சிந்தா மனநம் இது ரெண்டும் பெரிய இது. இப்ப நிறைய விசார சாகரங்கள்லாம் இருக்குது. மனநம்னு ஒண்ணு இருக்கு, சிந்தான்னு ஒண்ணு இருக்கு. சிந்தா தான் சரீர சோஷனம், மனநம் சரீர சோஷனம் இல்லை. இல்லன்னா சிரவண மரண நிதித்தியாசனம்னு சாஸ்திரம் பேசாது. நம்ம ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு பையன் கேட்டான், இதே மாதிரி ஏதோ ஒரு சத்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நாம நிறைய நிறைய பிளான் பண்ணிக்கணும், அது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கே பிளான் பண்ணுவோம். காலேஜ்ல ஏதோ லெக்சர் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சுபாஷிதானிகள்லாம் எடுக்கும் பொழுது இந்த மாத்ரா சமம் நாஸ்தி சரீர போஷணம், பாரியாசனம் நாஸ்தி சரீர தோஷனம், சிந்தாசமம் நாஸ்தி சரீர சோஷனம்லாம் சொன்ன உடனே ஒரு பையன் எழுந்து நின்று கேட்கலாம், என்ன சார் இது, கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க நிறைய திங்க் பண்ணணும்னு சொல்றீங்க, திங்க் பண்ணிலாம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்க, இன்னைக்கு திங்க் பண்ணினா அதுவே சரீரத்தை ரூயின் பண்ணிடுவோம்னு சொல்றீங்களே, என்ன சமாச்சாரம்னா? அதுவேளை வாத்தியார் சொல்லுவது அவர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். வாத்தியார் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெஷாலிட்டி அதுதான். பெரிய தத்துவங்கள் எல்லாம் கூட ஒரே லைன்ல அது நாம யோசிச்சு அதை அர்த்தம் முடிச்சுக்கிறது இருக்கு பாருங்க, பெரிய இது. அது என்னன்னா அழகா ஒரே ஒரு வாக்கியம் சொன்னார், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறது மனனம், எப்படி பண்ண போறோமோ தெரியலையே இது சிந்தா. இதை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது ரெண்டு வித்தியாசம் தெரியுது. ஐயோ எப்படி பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா சிந்தா, அது சரீர சோஷனம். எப்படி பண்ண போறோம், வாட் பெஸ்ட் வி கேன் டூ யோசிச்சீங்கன்னா மனனம். மனனம் இஸ் ப்ரோக்ரசிவ். பட் தேவையில்லாதத அதைத்தான் பகவான் பல தடவை சொல்லிருக்கார், தஸ்மாத் அபரிகாரியத்தை நத்துவம் சோச்சிட்டு வருகிறது. எது நம்மளால முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சார் பக்கத்துல இருக்கிறவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவன் அப்பா எங்க அப்பாவை கூட இருக்கலாம்,
தலைவலிக்கிறதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மருந்தை வாங்கி கொடுக்கலாம், மருந்தை தடவி விடலாம். சித்த இருந்தோட அவருடைய தலைவலியை நான் வாங்கிக்க முடியுமா? இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? ஐயோ எங்க அப்பாவுக்கு தலைவலிக்கிறதுன்னா எனக்கு வந்துடும் தலைவலி, ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்த வேண்டியதுதான் பக்கத்துல. இந்த சிந்தா தான் என்ன பண்றது அப்படின்னா, வாட் வி கேன் டூ, வாட் பெஸ்ட் வி கேன் டூங்கிறத யோசிச்சோம்னா தட் இஸ் மனனம், தட் இஸ் ஹைலி ப்ரோக்ரெசிவ். யூ கேன் பிளான் இட். எது எந்த லெவல் வரைக்கும் நம்மளால போக முடியுமோ அதை நம்ம இது பண்ணி திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ, தட் இஸ் மனனம். அது நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தாது. ஐயோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ண வேண்டியது கூட விட்டுருவோம். எது நாம பண்றோம்னு நினைப்போமோ அதை கூட விட்டுருவோம். வாத்தியார் ரொம்ப நாள் சொன்னாரு, மனநம்ங்கிறது எப்படி பண்ணணும்னு பிளானிங். ஐயோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா சிந்தா. இந்த சிந்தா நமக்கு டிஸ்ட்ரக்டிவ். அந்த விவகாரத்துல போகக்கூடாது. ஏன்னா அதனால லாபம் இல்லை. பகவான் கீதையில சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம்? நீ ஏதாவது மாற்ற முடியுமா? ஜாதஸ்திக்கு துருவம் மிருத்யு, துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே அசோச்சார் அனுசோச்சத்துவம்னு சொன்னாரோ இல்லையோ, நீ நஷ்டம் சோசித்து வருகிறது. ஏன் சொன்ன தெரியுமா? அத நீ இல்லைன்னாலும் அவன் போகத்தான் போறான். யார் பிறந்தாலும் அவன் போகணும். அவளுக்கு வந்து ஏன் சிரமப்படுற அப்படின்னு கேட்டாரு. முதல்ல அவர் அசோச்சான் அனுசோச்சத்துவம்னு சொல்லும் போது நமக்கு ஏடாது அவர் கேட்ட கேள்வி வேற ஒரு பதில் ஒன்று சொல்றாருன்னு தோணும். பாருங்க எங்க கொண்டு வந்து முடிக்கிறார் அவர். ஏன்னா ஜாதஸ்திக்கு துருவோ மிருத்யு. பீஷ்மர் கொஞ்சம் தள்ளி போடலாம் அவ்வளவுதானே தவிர நான் பர்மனண்டா இங்கே இருக்கேன் சார் சொல்ல முடியாது. பீஷ்மராலே முடியாது. அவருக்கு என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, நீ எப்ப போகணும்னு நினைக்கிறேன் அப்ப போனார். இங்கே இருந்தது கூட இல்ல பாருங்க. எவனுக்கு அதானே சொன்னான், நச்சிகேதர்கிட்ட சொன்னா, உனக்கு வந்து சதாயுஷா புத்திர பசுச்ச தர்மா அப்படின்னா அவன் சிரிச்சுட்டான் நச்சிகேதர். சதாயுஷான்னு சொல்லிட்டு 101வது வயசு இருக்க முடியுமா? நானு அப்ப நானும் உன்னோட கட்டுக்குள்ள வந்துடணும் இல்லையோ. எல்லாரும் 97 98 நான் 100 வரைக்கும் இருக்கலாம். 101 நான் இருக்கலாம்னு நினைச்சா விடுவியோ? உனக்கு 100 நாள் தான் 100 நாள் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். அப்பவே மறுபடியும் வந்து உன்னுடைய கிளச்சஸ்குள்ள வந்துருவேன் நான். ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ ஈவன் ஃப்ரம் யூ. அதுக்கு ஏதாவது சாஸ்திரம் சொல்லு எனக்கு. வரஸ்து ஏசா வரணியா, இந்த ஒண்ணுதான் எனக்கு சொல்லி ஆகணும். கெட்டிய புரியுதான். ஏன் அப்படின்னா உபனிஷத் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அவனுக்கு ஸ்ரத்தா ஆவிவேச ஸ்ரத்த வந்துருக்கு. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைதான். இல்லைன்னா அந்த பயம் வந்து யமன் கிட்ட போய் தவைவ வாகா தவறுத்தை கீழேன்னு சொல்லுவானா? இல்ல நீ வச்சுக்கூடா உன் குதிரையும் பாட்டம் பாட்டமில்லான்ட்டான். எப்பேற்பட்ட ஒரு ஸ்ரத்த இருக்கிற மருந்து அவனுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தன்மைகளையும் நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகளை மாற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மன்யு குரோதம், மன்யுங்கிறது வேற, குரோதம்ங்கிறது வேற. மன்யுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்திருக்காளோ அதுல தவறு ஏற்பட்டதுன்னா அதை கண்டிக்க வேண்டியதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கோபத்துக்கு மன்யுன்னு. நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார், நான் வந்து ஒரு பையனுக்கு இதை பண்ணியாகணும்னு நான் சொல்றேன். அந்த செயலன்னு வச்சுக்கோங்க, அவனை தண்டிக்கணும். அவனை தண்டிக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது என்னுடைய கோபம். ஏன்னா தர்மத்திலிருந்து மீறிட்டாங்கிறதுனால கோபம். அது தார்மீகமானது, அது மன்யுன்னு. குரோதம்னா என்ன அர்த்தம்னா, வாத்தியார் என்ன அடிச்சுட்டாரோ இல்லையோ, அவர் போகும்போது 2 வீலர்ல ஆணி அடிச்சு விடுறேங்கிற மாதிரி, அது குரோதம். அது அதர்மம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தங்களையும் நம்ம தனியா புரிஞ்சுட்டோம்னாலே பாதி சிந்தா வராது நமக்கு. இது ரெண்டும் ஒண்ணு நினைச்சுன்றதுனாலதான் துக்கமே நமக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனித்தனியாக பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன பண்ணா திவ்ய கந்தாட்சியா, அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு திவ்யமான ஒரு கந்தத்தினாலே பரிவிடுதா அப்படின்னு ஒரு அர்த்தம். திவிபவம் திவ்யம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே கந்தம் மட்டுமல்ல, ரூபாதிகள் ஏதாவது இருந்ததுனாலும் சரி எல்லாம் அவகிட்ட இருந்து தான் வரும். வேற எங்கேயும் வர முடியாது. அது இல்ல வேற ஒண்ணுத்துல இருந்து எங்கேருந்து வர முடியும் யோசிச்சு பாருங்க. வேற எங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அந்த சோர்ஸ்ல இருந்து தான் மற்றதெல்லாம் வந்தாகணும். ப்ராபபிலி இன் பிட்வீன் ஒரு டிரான்சிட் ஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ இந்த இலை எங்கிருந்து வந்தது, ஒரு மரத்தை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இந்த காம்புல இருக்குன்னு சொல்லலாம். அந்த காம்பு எங்க இருக்குன்னு கேட்டா அந்த குச்சியில இருக்குங்களா, அதுக்கப்புறம் அந்த கிளையில இருக்கு, கடைசியில எங்க இருக்குன்னா விதையில இருக்கணும். விதையில இருக்கிறது தெரியணுமே சார், இருக்கிறது அந்த காரணாவஸ்தையில இருக்கும்போது தெரியாது. அப்ப அம்பாள் கிட்ட வாசனை இருக்குன்னு சொன்னா அது தெரியணுமேன்னா தெரியறதுக்கான நிலையில அது இல்லை. இப்ப எப்படி வந்து இலையானது அந்த பீஜத்துக்குள்ளதான் இருந்ததுனாலும்
அந்த அவஸ்தையில இருக்கும் பொழுது அந்த பத்திரமானது அந்த பீஜத்துல தெரியாதோ, அத போல எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான அம்பாள் பராசக்தியில தான் ரூபாதிகள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் சாங்கியம் படம் போட்டு காட்டுறார். சாங்கியா பிலாசபியில படம் போட்டு காட்டுறார். புருஷ தத்துவம், பிரகிருதி தத்துவம். பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், புத்தி, சாத்விகம், ராஜசம், தாமசம், இவைகளெல்லாம் போட்டு கீழே பஞ்ச தன்மாத்திரைகள் வரும். ரூபரசகந்தாதிகளான தன்மாத்திரைகள் வரும். தன்மாத்திரைகளுக்கு பஞ்சபூதங்கள் சிருஷ்டியாகும். இப்ப பாருங்க, இந்த கந்தங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தா மேல போய் பாத்தீங்கன்னா பிரகிருதி புருஷ சம்யோகத்துல இருக்கும். அப்ப பிரகிருதி புருஷங்கள் தெரியணுமே சார்னா அந்த நிலையில அது தெரியாது. எப்படி அப்படின்னா, எப்படி பீஜத்தில் இருக்கக்கூடிய பத்திராதிகள் எல்லாம் தெரியாதோ அத போல தெரியாது. அது என்ன ஆகணும், அந்த பீஜமானது செடியாக ஆகி, செடியானது மரமாக ஆகி, மரமானது பூ பூத்து, பூ பூத்து காய் காய்ச்சி பழமாகும் பொழுதுதான் அது தெரியும். அத போல பிரகிருதி தனியா இருக்கும் பொழுதும் ரூபரசாதிகள் தெரியாது, புருஷன் தனியா இருக்கும் பொழுதும் ரூபரசாதிகள் தெரியாது. அவைகளெல்லாம் ஒன்னா சேர்ந்து மகத்தாகி புத்தி அகங்காராதிகள் எல்லாம் வந்து அதுக்கு கீழே தன்மாத்திரைகளாக வரும்பொழுதுதான் ரூபரசாதிகள் தெரியும். இன்ஃபேக்ட் தன்மாத்திரையில கூட தெரியாது. அந்த தன்மாத்திரை தத்துவமாக மாறும் பொழுது, பிருத்திவியாதி தத்துவமாக மாறும் பொழுதுதான் அந்த ரசம் அதுல மேனிபெஸ்ட் ஆகும், ரூபம் அதுல மேனிபெஸ்ட் ஆகும். இப்ப மாம்பழம் அப்படிங்கிற ஒரு திரவியம் வந்திருந்தாதான் மாம்பழ வாசனை வரும். இல்ல, மாம்பழ வாசனை இருக்கு, ஆனா அது தெரியுமா, வெறும் கந்த தன்மாத்திரையில இருக்கும்போது தெரியாது. அது எங்க இருக்கு சார் அப்படின்னா அது எல்லாத்துலயும் இருக்கு. மண்ணிலேயே இருக்கு, பிருத்திவிலேயே இருக்கு. நீங்க வெறும் அந்த மண்ணை எடுத்து பூந்து பார்த்தாங்கன்னா மாங்காய் வாசனை அடிக்காது. அப்ப அந்த கந்தமானது என்ன ஆகும்னா அந்தந்த தத்துவத்தின் மூலமாகத்தான் அது வெளிப்படும். அத போல அம்பாளுடையதான் எல்லா ரூபரசாதிகள் எல்லாமும் அதுல இருந்தாலும் சண்பகப்பூனுடைய வாசனை எங்க தெரியும்னா சண்பகப்பூல தான் தெரியும், வேற எங்கேயும் தெரியாது. ரோஜா பூனுடைய வாசனை எதுல தெரியும்னா ரோஜா பூல தான் தெரியும். ஆனா இந்த வாசனைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டேன்னா ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கும், அம்பாள் கிட்ட இருக்கு. அதைத்தான் இங்க சொல்ற திவ்ய கந்தாட்சா. கந்தம்னு சொன்னது வெறும் கந்தத்தை மட்டும் இல்ல, ரூபாதி என்னவாக இருந்ததுனாலும் அது அலௌகிகமாக நம் அன்மேனிபெஸ்டட் லெவல்ல அந்த காரணாவஸ்தையில அங்கேயே இருந்து அதனால சூழப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக திவ்ய கந்தாட்சியா திவிபவாக திவ்யாக தேவாதயா சேதனா சேதனாத்மக பதார்த்த சமூகா தேசான் கந்தைகி சம்பந்தைகி ஆட்சியா பரிபூர்ணான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதாவது என்னன்னா, தேவர்களால சூழ்ந்திருப்பவள் எப்பொழுதும். ராஜா முதலானவர்கள் எல்லாமும் எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் சூழ்ந்து இருப்பான். வேடிக்கையா சொல்லுவாளோ இல்லையோ, பைத்தியக்காரன் முன்னாடி பணக்காரன் முன்னாடி எல்லாம் 10 பேர் இருந்து இருப்பாங்க. அது வாத்தியார் ரொம்ப துக்கப்படுவார். படிச்சவன் கூட தான் யாரும் இருக்க மாட்டேங்கிறான். யாரையோ ஒருத்தர் சொல்லுவார், நானும் அவரும் போனா என்ன நீங்க பிராமணார்த்தத்துக்கு வரீங்களான்னு கேக்குறான்டா. அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணி போறார். அவர் சுவாமியை எப்ப கேட்டுக்கலான்னு கேட்கறான். அது துக்கப்படல, அவர் அந்த உலகத்தினுடைய நிலைக்கு சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளையும் ஒரு அந்த தன்மைகள் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கோசரம் 10 பேர் இருப்பான். அந்த மாதிரியா ராஜாக்கள்ல கூட சேர்ந்திருக்காளுன்னா அவள மாதிரி இல்ல, இல்லை அவளெல்லாம் சைக்கோ ஃபேன்ஸ் சொல்லுவான். நான் காரியம் ஆகிறவனா உங்களை போல உண்டா அவங்கள போல உண்டான்னு சொல்லிட்டே இருப்பேன். வாத்தியார் சொல்ற மாதிரி கூட அர்ச்சனை பூலாம் இல்லாம அர்ச்சனை பண்ண தெரிஞ்சவான்னு வருது. கையில பூ கூட இல்லாம அர்ச்சனை பண்ண தெரிஞ்சவா அப்படின்னு இந்த சைக்கோ ஃபேன்ஸ். அவளுக்கு சில சமயம் யோசிச்சா இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னே சில சமயம் தோணும். நம்மளை பத்தியே பேசிட்டு இருப்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே நமக்கே தெரியும். ஆனா அதான் எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்ல, பெலிஸ்டேஷனுக்கே போகப்படாதுடான்னு. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்மளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாண்டா, ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சு பேசுறாரு இவர் அப்படின்னு கேட்க தோணுண்டாரு. அங்க அவளுக்குன்னு ஒரு சில ஒரு பிரேசஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஃபெலிசிட்டேஷன் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா அது ஒரு புரோட்டோடைப்ல ஒன்னு எழுதி வச்சுருக்கா. அவளும் ஒரு சில அதையே சொல்லிட்டு இருப்பான். இவாளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்ன எதுன்னே தெரியல. அவர் அதுக்கு ஒரு ஃபார்மெட் ஒன்று வச்சுருக்கா. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கா பொருவா. அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கு. ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட். இப்போ புதுசா சேர வரவாளுக்குன்னா அதுக்கு ஒரு இந்த இது ஃபேர்வெல், இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதுல என்னன்னா பேரை மட்டும் மாத்திக்கும். அப்பப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை மாத்திப்பா, வருஷத்தை மாத்திப்பாளோ என்னமோ தெரியல. இந்த மாதிரி ஏதோ பண்றது. அதனால வாத்தியார் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன்னாலே மாட்டேன்னு நான் வரலன்னு வாண்டான்னு அவரும் எதுக்கும் போக மாட்டார். அவருக்கு யாராவது ஃபெலிசிட்டேஷன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்ன ஃபெலிசிட்டேஷன் இப்போ அப்படின்னு.
அந்த மாதிரி அது சொல்லுவார், கூடையும் பூ இல்லாதே அர்ச்சனை பண்ண தெரிஞ்சவாடாவா அப்படின்னு. இந்த ராஜாக்கள்லாம் என்னன்னா போன பாருங்க, நட்டு ராஜாதிகி இவ போகைகி பதார்த்தைகி பரிவர்த்தா இத்தா. மற்றவர்கள் ராஜாக்கள் கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கேன் அந்த மாதிரி இல்ல இல்லடா, அந்த மாதிரி இல்ல. தேவர்கள் அதுவும் எப்படிப்பட்டது, சித் அச்சித் ஈஸ்வராத்மகமான தன்மைகள், அவளால பரிவர்த்தா சூழப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். அப்புறம் பொதுவான இது என்னன்னா, திவ்யகந்தா ஹரிச்சந்தனாதி பரிமளகா தேன ஆட்சா. நிறைய சந்தா முதலானவைகள் எல்லாம் பூசிட்டு இருக்கு. அது லௌகிகமான ஒரு அர்த்தம், அது லிட்டரல் மீனிங் சொல்றோம் பாருங்க. வாஸ்தவமா திவ்யகந்தாட்சியான்னா என்ன அர்த்தம், எல்லா விதமான கந்தம் மட்டும் இல்ல, ரூபாதிகள் எல்லாம் அவள்கிட்ட தான் தோணுது, அங்க இருந்துதான் வந்தாகணும். அதனால்தான் அது திவ்யம். இல்லைன்னா மற்றதெல்லாம் பௌமமாயிடும். தாமரையில இருக்கிறதெல்லாம் பௌமமான கந்தங்கள், அவகிட்ட இருக்கிறது தான் திவ்யமான கந்தங்கள். அதை உணர்ந்த காரணத்தினாலதான் அதை பேச முடியும். ஒளியானது நாம நினைச்சுட்டு இருக்கோம் சந்திரன்ல இருக்குன்னு, அதனாலதான் அந்த அபிராமி பட்டரை கேட்ட ராஜாவுக்கு இருட்டு இருந்தது. அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, பிரகாசங்கிறது சந்திரன் கிட்ட இருக்கு, சந்திரன் எப்ப பிரகாசிக்கிறானோ அதுதான் பௌர்ணமி நினைச்சுட்டு இருக்காரு. ரிவர்ஸ்ல தெரிஞ்சுக்கணும். அவர் எல்லாத்துக்கும் வெளிச்சம் ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு, அதுதான் உண்மையான வெளிச்சம், அதுதான் உண்மையான பௌர்ணமி, அதுதான் உண்மையான சந்திரன். பாத்தியா ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த படம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த சினிமா எல்லாம் படம் எல்லாம் காட்டுறாங்க இல்லையோ, அதுல பாத்தீங்கன்னா சந்திரன் காட்டுவோம். இப்பெல்லாம் தான் நிறைய பழைய காலத்துல எல்லாம் இந்த ஸ்கிரீன் வச்சிருப்பான் பின்னாடி, இல்ல செட்டிங்ல தானே இருக்கும். அது பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல சந்திரன் மாதிரி வரைஞ்சு அதுல ஒரு லைட் எரியும். அதுக்கப்புறம் சூரியன் இதெல்லாம் செட்டிங்ல இருக்கும்போது இல்ல லோகத்துல ஒரு எடுக்கிற மாதிரியே வச்சிருந்தா கூட இது இந்த லைட் சூரியனுடைய வெளிச்சமோ சந்திரனுடைய வெளிச்சமோ வாஸ்தவமா வெளிச்சம் இல்ல. அது என்ன வெளிச்சம்னா, இந்த பிலிமுக்கு பின்னாடி ஒரு லைட் எரியுது பாருங்க, அந்த லைட்டு தான் சந்திரன், அந்த லைட் தான் சூரியன், அந்த லைட்டு தான் நெருப்பு. இதுல டிவில எல்லாம் நெருப்பு எரிகிற மாதிரி பார்த்தோம்னா அந்த வாஸ்தவமான நெருப்பினுடைய ஒளி எதுன்னு கேட்டேன்னா, எங்க வாத்தியார் அந்த பழைய டூரிங் டாக்கீஸ் தான் சொல்லுவார், இந்த கார்பன் ஆர்க் இதை வச்சு அந்த பின்னாடி ஒண்ணு பளிச்சுன்னு வருது பாருங்க, அதுதான் உண்மையான வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு வெளிச்சம் வராது, சூரியனுக்கு வெளிச்சம் வராது, நெருப்புக்கு வெளிச்சம் வராது. இது அவருக்கு உணரல, அந்த ராஜாவுக்கு அது தெரியல. அபிராமி பட்டர் என்ன பண்ணார்னா அந்த வெளிச்சத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த வெளிச்சங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சமா இருக்கு பாருங்க, அதுல தியானத்துல லயிச்சு போயிருக்காரு. அவருக்கு என்னன்னா எப்பொழுதுமே பௌர்ணமிங்கிறது வெளிச்சம் இருக்கக்கூடியது தானே, சதாசர்வ காலமா அவருக்கு வெளிச்சம் இருக்கு. என்னடா பௌர்ணமி, அது இந்த அசட்டு ராஜாவுக்கு புரியல. அவருக்கு புரிய வச்சார். அம்பாள் என்ன பண்ணுவான்னா, நாங்க நேற்றுக்கு கூட யாருக்கே சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நாமெல்லாம் சிலதெல்லாம் துக்கப்படுறதாக நினைச்சுட்டு இருப்போம். நாமளே கூட சில சமயம் கேட்கறது உண்டு, என்ன பெரிய மகரிஷிகள், பெரிய தபஸ்விகள், பெரிய பக்தர்கள், இவாளுக்கெல்லாம் துக்கம் ஏற்படுறதே அப்படி. இப்ப பாருங்க, விப்ரநாராயணர் வரப்போறது மார்கழி கேட்டவருக்கு திருநட்சத்திரம், அவர் புட்பகை கஜம் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு ஒரு ஸ்திரீயை அங்க சேர்த்து தேவையில்லாத ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி, இதெல்லாம் என்னன்னா அந்த தண்டனைங்கிறது ஒரு பங்கு இல்லாம அவருடைய பெருமையை லோகத்துக்கு காட்டணும். இல்லைன்னா என்ன வழி சொல்லுங்க பாப்போம். பகவானே அதுக்கோசரமே இறங்கி அவர் பேர்ல ஒரு பழிய போட்டு அதை மறுபடியும் சரி பண்ணி, எதுக்குன்னா இவருடைய பெருமையை லோகத்துல காட்டணும். அதே சமயத்துல தான் வழி தவறி போன காரணத்தினால இந்த தண்டனைகளை அனுபவிக்கணும். ஏன்னா நோபடி இஸ் அபவ் லா. அதுதான் நம்ம தர்மத்துக்கு பேர் சனாதன தர்மம்னு. அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்னா எல்லா விதமான அட்டகாசத்தையும் பண்ணி முடிச்சார். அது வரைக்கும் கிட்டக்கே வரல முருகன் கிட்ட. கடைசியில என்ன பண்ணாருன்னா, நீ தான் எல்லாரும் போய் கீழே விழுந்தார், அனுகிரகம் பண்ணார் முருகன். முத்தை திருவத் முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார், முத்தை திருவத்தின்னு பாட ஆரம்பிச்சார். திருமங்கை ஆழ்வார் என்ன நல்ல எண்ணம், கோயில் கட்டணும். ஆனா அவரு விதண்டவாதம் பண்ணார், திருடியாவது நான் கோயில் கட்டுவேன். அவர் ஒண்ணும் சரி போவோம், அவர் வழியிலேயே விட்டு அவரை திருடெல்லாம் வச்சு தானே தடுத்தாள் கொண்டு மறுபடியும் என்ன பண்ணாரு, அதை கொண்டு நிறுத்திருக்காரு. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு பார்ட் என்னன்னா அவருடையதான கர்ம பலன் போகணும், அவனுடையதான தவறுகளோ எதாக இருந்ததுனால அந்த தண்டனையை அனுபவிக்கணும். அதே சமயத்துல என்ன பண்ண, அவன் பெருமையை வெளியில காட்டணும். சுந்தரமூர் சுவாமி இருக்கு சொல்லும் போதே வன் தொண்டர்னு சொல்லுவாங்க. சுவாமியை மிரட்டி மிரட்டி வேலை வாங்கினவர் அவர்.
அவர் மாதிரி யாரும் பண்ணினது இல்லை. எதுக்கு அவர் பண்றதெல்லாம் அநியாயமா இருந்ததுன்னா கூட அதுக்கு சுவாமியை கூப்பிட்டுப்பார். நல்லா நடந்து பாருப்பா, கண்ணு போயிடுச்சு, கண்ணு என்னன்னா வேற பண்ண காசை கொடுத்தா காசு வாங்கி போகணுமோ இல்லையா, என்னால போய் தூக்கின்னு போக முடியாது, திருட வழியில முடிச்சுட்டுவான். சரி என்னடா பண்றேன், அங்க போடு பணி முத்தாருல விருதாதேவத்துல திருமுதுகுன்றம்னு பேரு, அங்க போட்டுட்டா திருவாரூர்ல போய் எடுத்து போடாங்க. அங்க எடுத்துட்டாரு, அப்பயாவது பகவான் பேர்ல நம்பிக்கை இருக்கணுமோ இல்லையா, இது என்ன சரியான பொண்ணா இல்லையா. அங்க பிள்ளையார உட்கார வச்சார், மாத்துரைத்த விநாயகர் திருவாரூர்ல தமிழாலயம். இப்படி மிரட்டி மிரட்டி வேலை வாங்கினவர் அவருடைய பாட்டுக்காகவும் பக்திக்காகவும் அவரோட கூட இருந்து அதே சமயத்தில் அவர் பண்ண தப்புகள்லாம் பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்தார். கண்டு போயிட்ட திண்டாடினாரோ இல்லையா, எல்லாத்தையும் பண்ணி எல்லா விவகாரங்களையும் பண்ணி அதே சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருடையதான பெருமைகளையும் வெளியில் எடுத்து சொன்னார். அப்படிதான் ஒரு ஒரு நிலையும் நடக்கும். நாம யாரோ ஒருத்தரை வந்து சமப்படுத்துறோம், இப்ப அபிராமி பட்டனுடைய பெருமையை வெளியில காட்டணும். அதுக்கோசரம் என்ன பண்ணாருன்னா அவரை ஒரு துக்கப்படுத்துற மாதிரி பண்ணி அவர் துக்கத்தினுடைய எல்லைக்கு போனார். அம்பாளே கோவிச்சுக்க ஆரம்பிச்சார். பழிக்கே சென்று என் பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழிந்தும் கைவர்க்கமோட என்ன கூட்டினியே அப்படின்னு இந்த மகாபாரதிகிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்து வச்சு அம்பாள்கிட்ட கோச்சுட்டார். அடுத்த சனம் எதிரில் வந்து நின்றுட்டாங்க. அப்ப அபிராமி பட்டனுடைய பெருமையும் வெளியில கொண்டு வரணும். அதே சமயத்துல என்னன்னா இவங்களுக்கும் இதை புரிய வைக்கணும். இந்த மாதிரி அம்பாள் சில சமயங்கள்ல அது மாதிரிதான் பண்ணுவான். ஆனா அது வந்து அவளுக்கு துக்கம் கொடுக்கறதுன்னு இல்லை, இந்த கர்ம பலன் போகணும். இந்த கர்ம பலன் போய் அதே சமயத்துல என்ன பண்ணணும்னா அவளுடைய பெருமை தெரியணும். ஒருவேளை அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதுவும் என்ன பண்ணணும், போயாகும். திருநாவுக்கரசு அப்பர் கம்பி தானே ஆச்சு. 30 வருஷம் 35 வருஷம் அந்த தமச்சியார் திலகவதியார் பாவம் தம்பி கோசமே உயிர் வாழ்ந்தாவும். கட்சியில் அவர் என்ன பண்ணாரு, சமண மதத்துல போயிருக்கு. அங்க எல்லாம் பண்ணினோடனே வைத்தோலி விட்டு, வைத்தோலின்னா சும்மா சாதாரணமான ஒரு வழியில் அவர் பாட்டு சொல்லும் போது குடரோடு சுடக்கி முடக்கி இட அப்படியே முறுக்கி சொல்ற மாதிரி இருந்துதான் வலி, சூளை நோய். நேரா திருவருகை வந்தார், வீரட்டேஸ்வரர்கிட்ட பாட்டு பாடினார், எல்லாம் சரியா போச்சு. அப்ப அந்த தண்டனையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவருடைய பெருமையை கொண்டு வந்த முடியல சமணர்கள் எல்லாம் சேர்ந்து கல்ல கட்டி கடிலம் ஆத்துல போட்டான், சுண்ணாம்பு கலவாய் உள்ள இறக்கினான். இத்தனையும் பண்ணி அவருடைய பெருமைகளை வெளியில கொண்டு வந்தார். இப்ப பகவான் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, மாவா தவறு பண்ணான்னா தவறுக்கான தண்டனையும் கொடுக்குறார். அதே சமயத்துல அவருடைய பெருமைகளையும் வெளியில கொண்டு வரணுங்கிறதுனால இத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப வாத்சல்யமா இருந்த ஒரே ஒரு மகான் ஞானசம்பந்த சுவாமி தான். அவருக்காக பகவான் எல்லா விதமான காரியங்களையும் பண்ணார். ஹஸ்ததாளேஸ்வரர்னு பேரு, ஹஸ்ததாளாம்பிகான்னு பேரு. குழந்தை கை தட்டிண்டு ஞானசம்பந்த கையை தட்டிண்டு தாளம் போட்டுன்னு பாடிந்தாராம். பகவானுக்கு ரொம்ப, அம்பாளுக்கு ரொம்ப துக்கம் வந்து விட்டான். உடனே பொண்ணுனால தாளம் பண்ணி அவர் கூட்டுட்டான். இந்த குழந்தை நடந்து வரதே அப்படின்னா முத்து செய்தியை கூட்டுட்டான். அப்படி ஒரு வாத்சல்யம். அதாவது அம்பாளே அவனுக்கு இறங்கி வந்ததுங்கிறது ஞானசம்பந்தர் ஒருத்தர் தான். மீதி பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சமம். அதுலயும் அப்பற்பட்ட மாதிரி சமம் யாருமே படல. ஏன்னா அவரை மாதிரி சமணத்துல சைவத்தை துவேஷிச்சு சமணத்துக்கு போனவாலும் யாரும் இல்லை. அப்படி பண்ணினதுனால என்ன பண்ணார்னா கடைசி வரைக்கும் பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சு மார்புனாலேயே தேய்ச்சிந்து கைலாசத்துக்கு போய் அதெல்லாம் நம்ம பார்க்கறோம், புராணங்கள் எல்லாம் பார்க்கறோம். இப்ப என்ன பண்ணா ஒரு ஒரு நிலைகள்லயும் அம்பாளும் நமக்கு அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்மபலன் போகணும், அவருடையதான தப்புக்கான தண்டனைகளை அனுபவிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய பெருமையும் வெளியில் தெரியும். இத்தனையோட கொண்டு போய் நிற்கிறார். அதனால என்ன ஆகும், சில சமயங்கள்ல நமக்கு தோணும் இந்த மாதிரி என்ன அம்பாள் இந்த மாதிரி நம்மள வந்து நிறைய வரும். இவ்வளவு தூரம் நம்ம அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வந்து அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு தோணும். அதெல்லாம் வாத்தியார் சொல்லுவார் அடிக்கடி எங்க என்னன்னா எல்லாம் கர்மக்ஷயம்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. கர்மக்ஷயம்னு நினைச்சுக்கோ. இந்த கர்மக்ஷயம் வரைக்கும் என்னன்னா அது அதுக்கான பலன் அனுபவிச்சுதானே ஆகணும். அது அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. என்னன்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ற காரணத்தினால அதனுடைய டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா யாருமே வந்து கர்மத்தை வந்து தூக்கி போட்டு பண்ண முடியாது. கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஆறாக இருந்தாலும் அனுபவிக்கணும். அப்ப அனுபவித்த பிறகு என்ன ஆகும்னா அதனுடைய தன்மைகளானது குறைஞ்சி அந்த தாங்கக்கூடிய சக்தியும் அம்பாள் கொடுத்துருவோம். அப்படி திவ்ய கந்தாட்சியாங்கிறது ரசாதிகள் எல்லாமும் அவர்கிட்ட இருந்து வர்றது அப்படிங்கிறது சொன்னா